நைட்டின்கேல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாராலையும் போற்றப்படுகிற சிங்கர் ஜானகி மேம் ரீசெண்டா காலமாகியிருக்காங்க. இவங்க 1938ஆம் ஆண்டு குண்டூர்ல பிறந்திருக்காங்க. 1957ல தன்னோட 19வது வயசுல தமிழ்ல விதியின் விளையாட்டு அப்படிங்கிற மூவில அவங்களோட ஃபர்ஸ்ட் சாங்க பாடினாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஒரு சில பாடல்கள் பாடினாலுமே சிங்கார வேலனை தேவா பாட்டு தான் இவங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் ஆகுச்சு. இதை தவிர இவங்க தமிழ்ல பாடி ஹிட்டான ஒரு சில பாடல்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, செந்தூர பூவே, காற்றில் உந்தன் கீதம், ஊரு சன தூங்கிருச்சு, சின்ன சின்ன வண்ணக்குயில், சிப்பி இருக்குது முதும் இருக்குது, பேர் வச்சாலும், சுந்தரி கண்ணால் ஒரு சேரி, இஞ்சி எடு பழகா, மலரை மௌனமா, நெஞ்சினிலே, கண்மணி அன்போடு, மார்கழி திங்கள், அம்மா அம்மா, இந்த மாதிரி இவங்க 48,000 சாங்ஸை 20 லாங்குவேஜஸ்ல பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, ஜானகி மேம் அவங்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி குழந்தை மாதிரியும் பாடியிருக்காங்க, கிழவி மாதிரியும் பாடியிருக்காங்க. இவ்வளோ ஏன் மேல் வாய்ஸ்லயும் இவங்க பாடல் பாடியிருக்காங்க. இவங்க பாடின கடைசி சாங் எதுன்னு பாத்தீங்கன்னா, 2018ஆம் ஆண்டு தமிழ்ல பண்ணாடி அப்படிங்கிற படத்துல ஓ சிறு காத்துல அப்படிங்கிற பாட்டு தாங்க. எம்எஸ்வி சார்ல இருந்து அனிருத் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 டிக்கெட் மியூசிக் டைரக்டர்ஸோட இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க 16 வயது நிலை படத்துல வெளிவந்து செந்திரு பூவே பாட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் அவார்ட் வாங்கினாங்க. இதை தவிர தேவர் மகன் படத்துல வர இஞ்சி இடு பழகா பாட்டுக்காகவும் இவங்க நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இப்படி மொத்தமா 4 தடவை சிறந்த பாடகிக்கான நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. 6 தடவை தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட், 10 தடவை ஆந்திர அரசோட நந்தி அவார்ட், 11 தடவை கேரள ஸ்டேட் பிலிம் அவார்ட் மற்றும் ஒரு தடவை ஒரிசா ஸ்டேட் பிலிம் அவார்ட் வாங்கியிருக்காங்க. மேலும் தமிழ்நாடு கவர்மெண்டோட கலைமாமணி விருதையும் ஜானகி மேம் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு மைசூர் யூனிவர்சிட்டி டாக்டர் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. 1997ல பிலிம்பேர்ல இருந்தும் 2015ல மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ்ல இருந்தும் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மத்திய அரசு இவங்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சப்ப, நீங்க எனக்கு லேட்டா இந்த அவார்ட் கொடுக்குறீங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை மறுத்திருக்காங்க. പത്മഭൂഷൺ കൊടുത്തു. ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല അവാർഡ്സിൽ പാടിയത് എൻ്റെ ഫാൻസിക്കായിട്ട് തന്നെ.